அவர் எங்கு போய் கொண்டிருக்கிறார்? வேர் இஸ் ஹி கோயிங்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அவர் எங்கு போய் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஐ நோ வேர் ஹி இஸ் கோயிங். இந்த இஸ் ஹி அப்படிங்கிறது ஹி இஸ்ன்னு மாறி இருக்கு. ஐ நோ வேர் ஹி இஸ் கோயிங். அவர் எங்கு போய் கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. வி டோன்ட் நோ வேர் ஹி இஸ் கோயிங். இந்த சென்டென்சஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்க. அவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் ஹி ஸ்பீக்கிங்? அவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும். வி நோ வாட் ஹி இஸ் ஸ்பீக்கிங். அடுத்தது பாருங்க, அவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. தே do not know. தே don't know வாட் ஹி இஸ் ஸ்பீக்கிங். அவர் என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவர் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஒய் இஸ் ஹி ஸ்பீக்கிங். அவர் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஐ நோ ஒய் ஹி இஸ் ஸ்பீக்கிங். அவர் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. we do not know. we don't know why he is speaking. சென்டென்சஸோடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். வாட் இஸ் ஹி திங்கிங்? அவர் ஏன் யோசித்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்கிறது? வாட் இஸ் ஹி திங்கிங் அப்படிங்கிற அந்த கேள்வி ஐ நோ ஒய் ஹி இஸ் திங்கிங் அப்படின்னு சென்டென்ஸாக மாறிடுது. அதாவது இது கொஸ்டின் கிடையாது. ஐ நோ ஒய் ஹி இஸ் திங்கிங். அடுத்தது பாருங்களேன், அவர் என்ன யோசித்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல என்ன அப்படின்னு வருது. அவர் என்ன யோசித்து கொண்டிருக்கிறார் என்று அவருடைய நண்பருக்கு தெரியாது. நல்லா நோட் பண்ணுங்கள், நண்பருக்கு தெரியாது. இந்த வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். ரிலேட்டட் வீடியோவிலையும் லிங்க் ஆகிருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ லிங்க் இருக்குது. தேங்க்யூ.